அனைவருக்கும் வணக்கம். ரீசனிங் டாப்பிக்கில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீடியோவாக இந்த கான்செப்டை எப்படி கிளாரிட்டியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு புது டாப்பிக்கை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் அப்படின்றது நாள்காட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும் கான்செப்டாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும், என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை உங்களுக்கு கேட்குறாங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் அப்படின்றது நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நம்ம டெய்லி டே டு டே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இன்றைக்கி என்ன கிழமை, நாளைக்கு என்ன கிழமை, எந்த நாள் என்றைக்கு வருது அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்போம். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேயும் நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த கேலண்டரை நம்ம பார்க்காம விட்டுருக்கோம், எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இயர் அப்படின்னா என்ன, மந்த் அப்படின்னா என்ன, வீக் அண்ட் டேஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், இயர்னா என்ன சார், இயர் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியரியாக தெரிஞ்சிருப்போம். ஆனால் அந்த சம் வைஸாக என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி போவானா தெளிவாக கவனிச்சிக்கோங்க. ஸோ இந்த இயரை பொறுத்த வரைக்கும், கேலண்டரை பொறுத்த வரைக்கும் 2 இயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொஸ்டினாகவும் கேட்பாங்க, இது தெரிஞ்சுக்கணும். ஆர்டினரி இயர், லீப் இயர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆர்டினரி இயர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்தோடைய நாட்களோட எண்ணிக்கை 365 இருந்துச்சுன்னா அந்த இயரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டினரி இயர். தமிழில் சாதாரண ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது அந்த வருஷத்துடைய நாட்களோட எண்ணிக்கை 366 இருக்குமாயின் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், ஆர்டினரி இயரில் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 365, 365. இதே லீப் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 366. அது எப்படி சார் வித்தியாசம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துடைய மொத்த நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 365.25. ஓகேவா? ஸோ இந்த 0.25 கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ 4 வருஷத்தோட 0.25 சேரும்போது கால் அப்படின்னு சொல்லி அந்த 4 கால்களும் ஒன்றாக சேரும்போது அது ஒரு முழு எண்ணாக மாறுது. அந்த முழு எண் 4வது வருடத்தோட இறுதியில் ஆட் பண்ணுறாங்க. அப்போ மொதல் வருஷம் 365, 2வது வருஷம் 365.25, 3வது வருஷம் 365.25, 4வது வருஷமும் 365.25. இந்த 0.25 எல்லாம் ஒன்றா சேர்ந்து 4வது வருஷத்தோட இறுதியில் அது என்னவா மாறிடும் அப்படின்னா 366 மாறுது. இதுதான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு 4 வருடத்துக்கு ஒரு முறை என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு லீப் ஆண்டு அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ அப்போ லீப் ஆண்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. கொடுத்துருக்க ஆண்டை 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. அது 4ஆல் முழுமையாக வகுபடுமாயின் அந்த ஆண்டு லீப் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2004ஆம் ஆண்டு லீப் வருடமான்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணலாம், டிவைடட் பை 4 போடுங்க. 5×4 20, 0 போவாது. ஸோ ஒரு நாள் 4, 501 முழுசாக வகுப்பட்டுடுச்சா? அப்போ பார்த்தீங்கன்னா இது லீப் ஆண்டுன்னு சொல்லி சொல்லலாம். 2020 லீப் ஆண்டு, 1996 லீப் ஆண்டு. ஓகேவா? அப்போ லீப் ஆண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க ஆண்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது அது முழுமையாக வகுபடுமாயின் அந்த ஆண்டு லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். சரி சார், இப்போ 1700 இப்படி கொடுத்துருக்காங்க. 1700 இது லீப் ஆண்டா இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டிவைட் பை 4 போட்டு பாருங்க. 4 4 16 மீதி 1. அப்போ 1 0 சேரும்போது 10. ஸோ அப்போ 10 டிவைட் பை 4 போடும்போது 2 டைம் போகும், 8 மீதி 2. அப்போ 2 0 ஆட் ஆகும்போது 20, 5×4 20 முழுசாக வகுப்பட்டுடுச்சு. அப்போ 1700 எனக்கு லீப் ஆண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆல் வகுப்படும்போது உங்களுக்கு வகுப்பட்டுடுச்சு. அப்போ இது லீப் ஆண்டு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஆன்சர் பண்ணிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நூற்றாண்டு அப்படின்ற ஒரு பீரியட், நூற்றாண்டுனா வேற ஒன்றும் கிடையாது. 100, 200, 1500, 1400, 1700, 1300 இந்த மாதிரி நூற்றாண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கக்கூடாது, 400ஆலையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். 400ஆல் முழுசாக டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது லீப் ஆண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, 1700 டிவைடட் பை 400 போடுறேன். ஸோ பாருங்க, 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 4 16 மீதி 1 வருது. அப்போ முழுசாக வகுப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா வகுப்படலை. அப்போ 1700 லீப் ஆண்டு கிடையாது. இதே
1600 லீப் ஆண்டான்னு கேட்டீங்க அப்படின்னா டிவைட் பை 400 போட்டு பாருங்க, 4 நாள் போயிடுச்சு. அப்ப 1600ங்கிறது லீப் ஆண்டு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இயரை ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நார்மலான ஒரு ஆண்டாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. அந்த 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது லீப் ஆண்டு, 4ஆல டிவைட் ஆகலை அப்படின்னா அது சாதாரண ஆண்டு. இதே நூற்றாண்டுகளாக கொடுக்கும்போது 400ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 400ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது லீப் ஆண்டாக இருக்கும். அது டிவைட் ஆகலைன்னா அது ஆர்டினரி இயராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆர்டினரி இயரை லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஆர்டினரி இயர்னா 365 நாட்கள், லீப் இயராக இருந்தால் 366 நாட்கள். இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இயர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் கேட்டிங்கன்னா மந்த்துக்கு போயிடலாம். ஸோ மந்த் பாருங்க, மந்தில் நமக்கு அஸ்யூஷுவல் எப்பவுமே அது லீப் ஆண்டாக இருந்தாலும் சரி, அதே பார்த்தீங்கன்னா சாதாரண ஆண்டாக இருந்தாலும் சரி 12 மாதங்கள் தான். ஓகேவா? ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதங்கள்னு கேட்டாங்கன்னா 12 மாதங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அஸ்யூஷுவல் ஜனவரி தான் முதல் மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லி வரிசையாக போய் டிசம்பரில் முடியுது. இதில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மாற்றம் கிடையாது. ஆர்டினரி இயருக்கும் லீப் இயருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சார் வித்தியாசம் வரும், மந்த் வயசில் என்ன சார் வித்தியாசம் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். எந்த மாதத்தில் ஆட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்தில். ஓகேவா? ஆர்டினரி இயராக இருந்துச்சுன்னா பிப்ரவரிக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்னா 28 நாட்கள் தான். 1லேருந்து 28 வரைக்கும் பிப்ரவரிக்கு. இதே லீப் ஆண்டாக இருக்குமாயின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஆர்டினரி இயருக்கும் லீப் இயருக்கும் எவ்வளவு நாள் வித்தியாசம், ஒரு நாள் வித்தியாசம். அந்த ஒரு நாள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரியில் இருக்கும். ஓகே, லீப் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா பிப்ரவரியில் 29 நாட்களை கொண்டதாக அது மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மந்த் வைஸ் பார்க்கும்போது நம்ம தெளிவாக என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா 12 மாதங்கள் தான். ஸோ அதே ஆர்டர் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் சாதாரண ஆண்டாக இருந்துச்சுன்னா பிப்ரவரிக்கு 28 நாட்கள் தான். இதே லீப் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிப்ரவரிக்கு 29 நாட்கள் கொண்டதாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. மந்த் வைஸ் இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக். ஓகேவா? ஸோ ஒரு வருடத்திற்கு எத்தனை வாரங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். மொத்தம் எத்தனை நாட்கள் ஒரு வருடத்திற்கு இருக்கு? 365. அப்போ 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம். அப்போ 365 நாட்கள்ல எத்தனை வாரங்கள் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அந்த 365 7ஆல டிவைட் பண்ணி பாருங்க, எத்தனை வாரங்கள் உள்ளதாக அது கிடைச்சிரும். ஓகேவா? அடி கொடுத்து பாருங்க. 5 7 35, மீதி 1. அப்போ 1 இந்த 5ஓட சேரும்போது 15ஆக மாறிடும். 7 14, 2 டைம் போயிடும். மீதி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 மட்டும் மீதி இருக்கு. அப்போ 52 வாரங்களும் ஒரு ஆடு டேன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு ஒற்றை நாளும். மீதி ஒரு நாள் இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? அப்போ ஒரு வருடத்திற்கு எத்தனை வாரங்கள் கேட்டாங்கன்னா 52 வாரங்கள் மற்றும் ஒரு ஆடு டே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 52 வாரங்கள் மற்றும் 1 ஆடு டே. ஸோ அப்போ 365ன்றது ஆர்டினரி இயர், 366ங்கிறது லீப் இயர். அப்போ லீப் இயருக்கு எத்தனை வாரங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே அடி கொடுத்து பார்த்தீங்கன்னா 52 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், மீதி 2 நாள் வரும். ஓகேவா? ஸோ அப்போ அதே லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா 52 வாரங்கள் 2 ஒற்றை நாட்கள், 2 ஆடு டேஸ் வரும். இதுதான் டிஃபரன்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வருடத்திற்கு சாதாரண ஆண்டாக இருந்துச்சுன்னா 365 நாட்கள், லீப் ஆண்டாக இருக்குமாயின் 366 நாட்கள். மந்த் வயசில் பார்க்கும்போது ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், சாதாரண ஆண்டாக இருக்குமாயின் பிப்ரவரி 28 நாட்கள் கொண்டதாக இருக்கும். லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா 29 நாட்களை கொண்டதாக இருக்கும். இதே ஒரு வருடத்திற்கு எத்தனை வாரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 52 வாரங்கள் முழுமையாக இருக்கும். அது போக ஒரே ஒரு ஒற்றை நாட்கள் இருக்கும். இது சாதாரண ஆண்டிற்கு. லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா 52 வாரங்களும் 2 ஒற்றை நாட்களும் கொண்டதாக இருக்கும். ஸோ அப்போ இது வாரங்களை பொறுத்தமட்டில் உள்ள கணக்கு. எத்தனை வாரங்கள் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணும்? 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்துட்டாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்து பாருங்க டேஸ். டேஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், சாதாரண ஆண்டு லீப் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆடு டேஸ் ஒற்றை நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆடு டேஸ் அப்படின்னா இந்த ஆடு டேஸை வச்சு ஒரு கான்செப்ட் இருக்கு. சப்போஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆடு டேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான வாரங்கள் போக மீதி உள்ள நாட்களை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒற்றை நாட்கள், ஆடு டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஜனவரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜனவரியில மொத்தம் எத்தனை ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜனவரி மொத்தம் எத்தனை நாட்கள் கொண்டது? 31 நாட்கள் கொண்டது. கரெக்டா? இந்த 31 7ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 7னா ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள், அதனால 7ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ண எத்தனை ஆயிரும்?
7 நாள் 28. அப்போ 28 4 வாரம் முடிஞ்சிருச்சு. மீதி எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 ஆட் டேஸ். புரியுதா? ஓகே, ஆட் டேஸ்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு முழுமையான வாரங்கள் போக மீதி உள்ள நாட்களை ஆட் டேஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். செப்டம்பருக்கு எத்தனை நாட்கள்? செப்டம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பருக்கு 30 நாள். அப்போ 30 டிவைட் பை 7 போடுங்க. 7 நாள் 28. அப்போ 4 வாரங்கள் 2 ஆடு டேஸ். ஓகே, ஸோ அப்போ ஆடு டேஸ்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆடு டேஸ்னா வாரங்கள்லாம் போக மீதி மிச்சமுள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட் டேஸை கண்டுபிடிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சம்மையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம சம்மு போகும்போது இந்த ஆட் டேஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து போயிடலாம். பாருங்க, கவுண்டிங் ஆஃப் ஆட் டேஸ். ஓகேவா? இந்த ஆட் டேஸை கவுண்ட் பண்ணுறது தான் ஒரு கான்செப்டே. அது எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ஆர்டினரி இயர். ஒரு ஆர்டினரி இயர்னா 365 நாட்கள். அந்த 365 நாட்கள் நம்ம வாரங்களாக பிரித்தோம் அப்படின்னா 52 வாரங்களும் ஒரு டேயும் நம்ம வந்துச்சு. எப்படி பண்ணோம்? 365 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு காமிச்சேன். அதான். அப்போ ஒரு ஆர்டினரி இயருக்கு எத்தனை ஆடு டே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒரு ஆடு டே. அது ஒரு லீப் இயர்னா 366 நாட்கள், 52 வாரங்களும் 2 ஆடு டேஸ் இருக்கும். அப்போ ஒரு லீப் இயர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆட் டேஸ்? 2 ஆட் டேஸ் கொண்டதாக இருக்கும். சரி, இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டீங்க. இது 100 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி பாருங்க, 100 வருடத்தில் உங்களுக்கு கேட்பாங்க 100 வருடத்தில் எத்தனை ஆர்டினரி இயர் இருக்குது, எத்தனை லீப் இயர் இருக்குன்னு நமக்கு கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு டைம் தான் என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு லீப் ஆண்டு அப்படின்றது வரும். கரெக்டா? அப்படி தானே? அப்போ 4 வருடத்தில் ஒரு வருடம் தான் நமக்கு லீப் ஆண்டு வரும். மீதி 3 டைம் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஆர்டினரி இயர் வரும். இது 4 வருஷத்தில். இதே 100 வருஷத்துலன்னு சொல்லி பார்க்கும்போது இதே மாதிரி எத்தனை மடங்கு? 25 மடங்கு கொண்டதாக இது இருக்கு. 4க்கும் 100க்கும் என்ன மடங்குன்னு கேட்டிங்கன்னா 100 மடங்கு. 25 மடங்கு. கரெக்டா? அப்ப 4 வருஷத்துல ஒரு வருஷம் லீப் ஆண்டு 3 வருஷம் ஆர்டினரி நாள்னா இதே 100 ஆண்டுகள்ல எத்தனை வரும் அப்படின்னா இதை 25ஆல பெருக்கிறீங்க. அப்ப 25, இது 75. ஓகேவா? 25 ஆர்டினரி டேஸு, 25 லீப் இயர்ஸு, 75 ஆர்டினரி டேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். கரெக்டா? அப்படிதான் இப்படிதான் வரும் 4 வருஷத்துக்கு ஒரு டைம். சரி, இப்ப இதுல தான் நீங்க தெளிவா அதை ஞாபகம் வச்சுக்கணும். 100வது வருஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், முதல் 100 வருஷம் சொல்லி எடுத்துக்கும் போது அதாவது 1ல இருந்து 100 வருஷம் இப்படி எடுத்துக்கிறேன். முதல் 100 வருஷம் இந்த நூற்றாண்டு முடியும் போது அது லீப் இயரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா 400ஆல டிவைட் பண்ணி பார்க்க சொன்னேன். கரெக்டா? அப்போ இந்த 100 400ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ பாருங்க, நமக்கு அந்த நூற்றாண்டு நமக்கு எப்படி முடியுன்றதை பொறுத்து தான் ஒரு நூற்றாண்டுக்கு எத்தனை ஆர்டினரி இயர் இருக்கும், எத்தனை லீப் இயர் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். முதல் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 100ங்கிறது என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளால 4ஆல டிவைட் ஆகுமே தவிர 400ஆல டிவைட் ஆகாது. ஸோ அது ஒரு ஆர்டினரி இயராக மாறிடும். ஸோ அப்போ நம்ம இந்த கான்செப்ட் எப்படி போட்டால இப்படி வராது. ஸோ அப்போ முதல் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 லீப் இயர் இருக்கும், 76 ஆர்டினரி இயர் இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. இதே 2ஆம் நூற்றாண்டு, அதாவது 101ல இருந்து 200 இப்படி பார்க்குறீங்க. இப்போ பார்க்கும்போது பாருங்க 200ங்கிறது 400ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. கரெக்டா? அப்போ பாருங்க இங்கேயும் அதே மாதிரி தான். 2ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு சேம் அதே மாதிரி தான். 24 லீப் இயர், 76 ஆர்டினரி இயர். 3ஆம் நூற்றாண்டு 201ல இருந்து 300 வரைக்கும் எடுக்கிறோம். இந்த 300ங்கிறது நமக்கு 400ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஆகாது. அப்போ என்ன வரும்? அதே மாதிரி தான். 24 லீப் இயர், 76 ஆர்டினரி இயர். அதே மாதிரி தான் வரும். கரெக்டா? இதே 4ஆம் நூற்றாண்டுன்னு எடுங்களேன், 301ல இருந்து 400. இந்த 400ங்கிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு 400ஆல டிவைட் ஆகும். அப்போ 400வது அதாவது 4ஆம் நூற்றாண்டு வரக்கூடிய 4ன் மடங்காக வரக்கூடிய நூற்றாண்டுகளில் எல்லாமே எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 25 லீப் இயர், 75 ஆர்டினரி இயர் வரும். ஓகேவா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் நூற்றாண்டுன்னு சொல்லும்போது 100, 500, 900, 1300, 1700 இது எல்லாமே சேம் தான். 2வது வரக்கூடிய நூற்றாண்டு, 2ன் மடங்கான நூற்றாண்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200, 600, 1000, 1400, 1800ன்னு போகிறது. 3ஆம் மடங்கு நூற்றாண்டுன்னு பார்த்தோம்னா 300, 700, 1100, 1500, 1900 போகிறது.
இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எப்படி தான் வரும்னு கேட்டிங்கன்னா 76 லீப் ஆண்டு 76 ஆர்டினரி இயர் 24 லீப் இயர் அப்படின்னு சொல்லி வரும். இதே 4 மடங்காக வரக்கூடிய 400 600 800 1200 1600 2000 இந்த மாதிரி 4 மடங்கான நூற்றாண்டுகள் எல்லாமே எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 25 லீப் இயரும் 75 ஆர்டினரி இயரும் வரும். நான் இதை ஏன் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். 200 உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா 1901 2000 வரை எத்தனை சாதாரண ஆண்டுகள் இருக்கும், எத்தனை லீப் இயர் இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் கடைசியாக வரக்கூடிய இயர் பார்க்கணும். இந்த இயர் 400ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லீப் இயர் 25 வரும், ஆர்டினரி இயர் 75 வரும்னு சொல்லி கண்ணை முட்டு போட்டு போயிடலாம். இதே லாஸ்ட்டில் கொடுக்குற இந்த இயர் 400ஆல் டிவைட் ஆகாத இயராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சேம் இதே மாதிரி யூஸ் பண்ணணும். 400ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா 76 ஆர்டினரி இயரும் 24 லீப் ஆண்டும் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, அப்போ நமக்கு ஒரு நூற்றாண்டில் எத்தனை ஆர்டினரி இயர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு எத்தனை லீப் இயர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆர்டினரி இயருக்கு எத்தனை ஆட் டேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஒரு ஆர்டினரி இயருக்கு 1 ஆட் டே, ஒரு லீப் இயருக்கு எத்தனை ஆட் டே? 2 ஆட் டே. இப்போ என்ன கேட்பாங்க, 100 ஆண்டுகளில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பெரிய சமாசாரம் இது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நூற்றாண்டில் எத்தனை லீப் இயர் இருக்கும், எத்தனை ஆர்டினரி இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்போ பாருங்க, இப்போ முதல் நூற்றாண்டில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நான் போட்டுடலாம். லீப் இயர் 24 இருக்கு. அப்போ ஒரு லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ்? 2. அப்போ 24 × 2. இது எத்தனை ஆர்டினரி டேஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 76 ஆர்டினரி இயர்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஆர்டினரி இயர்ஸ்க்கு ஒரு ஆடு டே. அப்போ 76 × 1. ஓகேவா? ஸோ 24 × 8 2 48. இது ஒரு 76. 2 ஆட் பண்ணிங்கன்னா 14 1 12 124 ஆட் டேஸா அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆட் டேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முழுமையான வாரங்களை ஒதுக்கிட்டு மீதி உள்ளது தான் நம்ம என்ன பண்ணோம், ஆட் டேஸாக எடுப்போம். அப்போ பாருங்க, 124 டிவைட் பை வாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 7 7, மீதி 5 54. அப்போ 7 7 49. ஓகே, 49 போச்சுன்னா மீதி எவ்வளோ நாள் வருது? 5 டேஸ். அப்போ ஒரு வருடத்திற்கு ஒரு நூற்றாண்டுக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு 4 மடங்கான நூற்றாண்டுன்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 25 × 2. ஏன்னா 25ங்கிறது இங்கே லீப் ஆண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், 25 லீப் ஆண்டு வரும். ஆர்டினரி எத்தனை வரும்? 75 வரும். அப்போ 75 × 1. அப்போ போட்டிங்கன்னா 50 + ஒரு 75 125. எத்தனை நாள் அதோட எக்ஸ்ட்ரா வரும் பார்த்தீங்கன்னா இங்கே 124. அங்கே எவ்வளோ வருது? 125. அப்போ 4 மடங்கான நூற்றாண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆட் டேஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 6 வரும். இதே 4 மடங்காக இல்லாமல் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கான நூற்றாண்டுகளுக்கு எல்லாம் நமக்கு எப்படி வரும்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 5 ஆட் டேஸ் கொண்டதாக வரும். ஓகே, அப்போ ஆட் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் உங்களுக்கு குழப்புது அப்படின்னா ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க என்ன அப்படின்றது. ஏன்னா அந்த நூற்றாண்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. நூற்றாண்டில் எப்படி லீப் இயரை கண்டுபிடிக்கணும், ஆர்டினரி இயரை கண்டுபிடிக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது. நூற்றாண்டு முடியக்கூடிய இடங்களில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 400ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே 75 ஆர்டினரி இயரும் 25 லீப் இயரும் கொண்டதாக இருக்கும். இதே 400ஆல் டிவைட் ஆகாத நூற்றாண்டாக இருந்துச்சு அப்படின்னா 76 ஆர்டினரி இயரும் 24 லீப் இயரும் இருக்கும். ஸோ ஆட் டேஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. லீப் இயர்னா 2 ஆட் டேஸ், அதே ஆர்டினரி இயர்னா 1 ஆட் டேஸ். அப்போ ஒரு நூற்றாண்டுக்குன்னு ஆட் டேஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 124 அல்லது 125 வரும். அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க, 7ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடியதை கண்டுபிடிச்சு போடணும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் 100 இயர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா எவ்வளவுனா நார்மலி 100 இயர்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 5ன்னு போட்டுடலாம். இதே நூற்றாண்டு இந்த நாள்லேருந்து இந்த நாள்னு சொல்லி அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே மட்டும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் லீப் இயரா நார்மல் இயரான்னு பார்த்துட்டு அந்த நூற்றாண்டு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கணும். ஓகேவா? சரி பாருங்கள், இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இதான் இவ்வளோ தான் நம்ம கான்செப்டாக பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சம்மாக போகலாம். டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த டே. ஒரு நாளை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆடு டேஸ் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு நாள் இந்த நாள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த நாள் இந்த கிழமையில இருக்குது
அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்க, இன்னொரு நாளை கொடுத்துட்டு இது என்ன கிழமையாக இருக்கும். அப்போ அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பாருங்க, சேம் டேட்டு டிஃப்ரெண்ட் இயர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த வருஷம் இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி இன்னைக்கு என்ன கிழமைன்னு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 30 என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓகேவா? ஸோ அப்போ சேம் டேட்டு டிஃப்ரெண்ட் இயர் அது என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவது பாருங்க, டிஃப்ரெண்ட் டேட்டு சேம் இயர். இப்போ பாருங்க, ஆகஸ்ட் 30ஆம் தேதி 2025 இந்த கிழமை, அதே செப்டம்பர் 13 அதே 2025 என்ன நாளாக இருக்கும். ஓகே, டேட் மட்டும், இயர் சேமாக இருக்கும், மந்தும் டேயும் மட்டும் மாறி இருக்கும். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கான்செப்ட். அடுத்து பாருங்க, இயரும் மாறி இருக்கும், டேட்டும் மாறி இருக்கும். ஓகேவா? எல்லாமே மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 30 2025 இந்த கிழமைன்னு சொல்லி கொடுத்துட்டு 2027 செப்டம்பர் அல்லது நவம்பர் 15 என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டும் மாறி இருக்கும், மந்து மாறி இருக்கும், இயரும் மாறி இருக்கும். அது 3. ஓகே, அந்த 3க்குமே நம்ம ஆடு டேஸை கண்டுபிடிச்சு தான் பண்ண போகிறோம். அதில் 2 வழி இருக்குது, ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, ஃபைண்ட் த டே ஃபார்முலா கான்செப்ட். ஓகே, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டை மட்டும் கொடுத்துட்டு இது என்ன கிழமையாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பிறந்தநாள் டேட்டை கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வைக்கணும், ரொம்ப ஈஸி தான் அந்த ஃபார்முலா கான்செப்ட். அடுத்து சேம் கேலண்டர் இயர். இதே மாதிரி இந்த 2025 போல் அடுத்து எந்த ஆண்டு ஒத்து போகிற மாதிரி வரும்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அடுத்து எந்த ஆண்டு இதே மாதிரி சேமாக ஒத்து போகும்னு சொல்லி கேட்பாங்க. சேம் கேலண்டர் இயர் கான்செப்ட் அதை சொல்லித்தரேன். அடுத்து பாருங்க, சேம் டே ஃபால்ஸ் ஆன் அப்கமிங் வீக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2025 டிசம்பர் எந்தெந்த நாட்களில் திங்கட்கிழமை அமையும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்தெந்த கிழமை, ஓகே, எந்தெந்த நாள்லாம். இப்போ பாருங்க, 1ஆம் தேதி இருக்கலாம், 1ஆம் தேதி வந்துச்சுன்னா 8ஆம் தேதி வரும், 8ஆம் தேதி வந்துச்சுன்னா 15 வரும், 15 வந்துச்சுன்னா 22, 29 இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வரும். அல்லது 4ஆம் தேதி தான் வருதுங்க, 4, 11, 18, 25 இப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆண்டை கொடுத்துட்டு ஒரு மந்தை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாசத்துல திங்கட்கிழமை எந்தெந்த நாட்கள்ல வரும், புதன்கிழமை எந்தெந்த நாட்கள்ல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. அந்த அப்கமிங் வீக்ல சேம் டே என்னைக்கெல்லாம் வரும்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, அதையும் கூட ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம உள்ள போயிடுவோம். சரி, ஃபர்ஸ்ட் சம்ம பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜான்வரி 1 2007 நமக்கு மண்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஜான்வரி 1 2008 என்ன கிழமைன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. சேம் உங்களுக்கு டேட்டை கொடுத்துட்டு இயரை மட்டும் அடுத்த ஆண்டோ அல்லது அதுக்கு முந்தின ஆண்டோ அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டினரி இயரா லீப் இயரான்ற கான்செப்டை எடுத்துட்டு அங்கே ஆட் டேஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, 2007 ஜான்வரி 1 இங்க இருந்து நீங்க இப்ப எங்க போகணும் அப்படின்னா ஜான்வரி 1 2008க்கு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போகணும். இப்போ பாருங்க, நீங்க ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். சார், லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு சொல்லி பார்க்கறது எப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்றது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்செப்ட் மட்டும் எப்போ மறந்துடாதீங்க. பாருங்க, 2007 2008 வரீங்க. இப்போ 2007 ஒரு ஆர்டினரி இயர் உங்களுக்கு தெரியும், ஆனால் 2008 ஒரு லீப் இயர். அப்போ ஆட் டேஸ் 1ன்னு எடுக்கணுமா ஆட் டேஸ் 2ன்னு எடுக்கணுமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைப்பட்ட நாட்களில் எந்த வருடத்தோட பிப்ரவரி மாதம் உள்ள வருதோ அந்த ஆண்டை தான் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, 2007 ஜனவரி 1 2008 ஜனவரி 1 வரீங்க. இதுக்கு இடைப்பட்ட நாள் தான் கண்டுபிடிக்க போறீங்க. 2008 பிப்ரவரி எங்க வரப்போகுது, இதுக்கு அடுத்து தான் வரப்போகுது. அப்போ இதுக்கு இடையில வராது. அப்போ எந்த வருஷத்தோட பிப்ரவரி தான் உள்ள வரும்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 2007 தான் உள்ள வரும். அப்போ எந்த வருஷத்தோட பிப்ரவரி மாதம் இடைப்பட்ட நாட்களை இன்பிட்வீன் டேஸில் வருதோ அந்த வருஷத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 2007 நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2007 ஆர்டினரி டே. அப்போ ஆர்டினரி டேனா எத்தனை ஆட் டேஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆட் டேஸ் தான். அப்போ ஒரே ஒரு ஆட் டேஸ் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணை முட்டு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ என்ன கிழமைன்னு சொல்லிட்டாங்க, ஜனவரி 1 மண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆட் டேஸ் நமக்கு என்ன வரும், ஒரு நாள் வரும். அப்போ ஒரு நாளைக்கு ப்ளஸ் பண்ணிக்கணும். மண்டேக்கு அடுத்த நாள் என்ன கிழமை, டியூஸ்டே. அவ்வளோதான், டியூஸ்டே கணக்கு.
ஓகேவா? ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா டியூஸ்டே. ஓகேவா? இப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஜனவரி 1 2007, ஜனவரி 1 2008 இப்படி ஒரே டேட்டை கொடுத்துட்டு இயரை மட்டும் மாற்றினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நீங்கள் இடைப்பட்ட நாட்கள் இப்படி கூட எழுதி வச்சுக்கோங்க. இடைப்பட்ட நாளை எழுதி வச்சுட்டு எந்த வருடத்துடைய பிப்ரவரி நமக்கு உள்ள வருது, இடைப்பட்ட நாட்களில் வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஆண்டை கணக்கில் எடுத்துக்கணும். அந்த ஆண்டு சாதாரண ஆண்டா லீப் ஆண்டான்னு பார்த்துட்டு சாதாரண ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், +1 பண்ணணும். அதே லீப் ஆண்டா இருந்துச்சுன்னா +2 பண்ணணும். ஓகேவா? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு 2008 ஜனவரி 1 டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜனவரி 1 2009 என்ன கிழமையாக இருக்கும் எப்படி கேட்குறாங்க. இப்படி நீங்கள் என்ன பண்ணும், சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இடைப்பட்ட நாட்கள் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, எந்த வருடத்தோடைய பிப்ரவரி இது உள்ள வரும், இந்த இடைப்பட்ட நாட்களில் வரும்னு பார்த்தீங்கன்னா 2009 ஜனவரியோட முடிஞ்சு போச்சு. ஜனவரிக்கு அடுத்தா பிப்ரவரி வரும். அப்போ இதுக்கு பின்னால் தான் வரப்போகுது, முன்னால் வர வாய்ப்பே இல்லை. அப்போ பிப்ரவரி எங்கே தான் உள்ள வரும்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 2008 தான் உள்ள வரும். 2008ங்கிறது என்ன ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா லீப் ஆண்டு. லீப் ஆண்டோடைய ஆட் டேஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2, ஒற்றை நாட்கள் 2. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், +2 அப்படின்னு சொல்லி பண்ணணும். பாருங்க, டியூஸ்டேலேருந்து 2 ப்ளஸ் பண்ணுங்க, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அப்படி தானே, புதன்கிழமை அடுத்து வியாழக்கிழமை. அப்போ தேர்ஸ்டே தான் ஆன்சர். புரியுதா என்னன்னு? ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் சம்மு ஒரே மாதிரியான ஆண்டுகளை கொடுத்துட்டு ஒரே மாதிரியான டேட்டை கொடுத்துட்டு ஆண்டுகளை மட்டும் மாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2 டேட்டையும் எழுதி வச்சுட்டு எந்த வருஷத்தில் பிப்ரவரி உள்ளே வருது, இடைப்பட்ட நாட்களில் வருதுன்னு பார்த்து அந்த வருஷத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஆர்டினரி இயராக இருந்தால் +1 பண்ணுங்கள், லீப் இயராக இருந்தால் +2 பண்ணுங்கள். அதான் ஆன்சர். ஓகே? பின்னால் போனால் கூட என்ன பண்ணும், இப்போ 2009 கொடுத்துட்டு 2008 கேட்டாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணுவோம், 2009லேருந்து 2008க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா எந்த வருஷத்தோட பிப்ரவரி உள்ளே வருதுன்னு பாருங்கள். பின்னால் இருந்து முன்னால் போனீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்கள், முன்னால் இருந்துட்டு பின்னால் வந்தீங்க அப்படின்னா இப்போ 2007லேருந்து 2008 வந்தீங்க அப்படின்னா அடுத்து வருது, அப்போ ப்ளஸ் பண்ணணும். 2008லேருந்து 2007 போனீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து பாருங்க, சேம் உங்களுக்கு அதே ஒரு சம்ம நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னன்னு பாருங்க, 8 டிசம்பர் 2007 சாட்டர்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 8 டிசம்பர் 2006 முந்தின வருஷம் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, நீங்கள் அப்படியே எழுதிடணும். 8 டிசம்பர் 2007 அப்படின்றது நமக்கு என்ன கிழமை, சாட்டர்டே. நமக்கு என்ன கேட்குறாங்க, 8 டிசம்பர் 2006 என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் போறீங்க. அப்போ 2007 டிசம்பரு, 2007 நவம்பரு, அக்டோபரு அப்படின்னு சொல்லி பின்னால் போறீங்க. அப்போ எந்த வருஷத்துடைய பிப்ரவரி உள்ள வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2006 டிசம்பர்லேயே முடிஞ்சு போச்சு. 2006 டிசம்பருக்கு முன்னால் போகும்போது என்ன வந்துடும், நவம்பர், அக்டோபர்னு வந்துடும். அப்புறம் தான் பிப்ரவரி வருது. அப்போ எந்த வருஷத்தோடைய பிப்ரவரி தான் உள்ள இன்பிட்வீனில் வரும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2007 தான் உள்ள வரும். அப்போ 2007 தான் நம்ம என்ன பண்ணணும், கணக்கில் எடுத்துக்கணும். 2007ங்கிறது நமக்கு என்ன ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஆண்டு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆர்டினரி இயர்ஸ், அதாவது ஆர்டினரி இயராக இருந்துச்சுன்னா நமக்கு ஆட் டேஸ் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 1 தான் எடுக்க போகிறோம். ஆனால் 1 ப்ளஸ் பண்ணிடாதீங்க, அதில் தான் தெளிவாக வச்சுக்கணும். 2007லேருந்து 2006 முன்னால் போகிறீங்கன்றப்ப ஆட் டேஸ் கண்டுபிடிச்சோன்னே ப்ளஸ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 1 மைனஸ் பண்ணுங்கள். சாட்டர்டேக்கு முன்னாள் நாள், சனிக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடேன்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஃப்ரைடேங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆன்சருங்க ஃப்ரைடே, ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் டேட்டை கொடுத்துட்டு இயரை மட்டும் டிஃப்ரெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். இதே சில இடங்கள் என்ன பண்ணுவோம், அடுத்த ஆண்டே கொடுக்காம 3 ஆண்டுகள் தள்ளி கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8 2009ங்கிறது எனக்கு ஃப்ரைடேன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்க, டிசம்பர் 8 2012 என்ன கிழமையில வரும்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணும், நீங்கள் கான்செப்டை மட்டும் மறந்துடக்கூடாது. 2009லேருந்து 2010 ஃபர்ஸ்ட்டு, 10லேருந்து 11, 11லேருந்து 12, 12லேருந்து 13, அவ்வளோதான். ஓகேவா? 12 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க 2010, 2011. இப்போ என்ன பண்ணும், அதே கான்செப்ட் 2009லேருந்து 2010 டிசம்பர் வரைக்கும் எடுக்கும்போது எந்த வருஷத்தோடைய பிப்ரவரி உள்ள வரும்னு கேட்டியா 2010. அப்போ 2010 ஆர்டினரி இயர், அப்போ அங்கே ஒரு ஆட் டேஸ். அடுத்து 2010லேருந்து 11 எடுக்கும்போது 2010
டிசம்பர் நமக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ 2011 பிப்ரவரி தான் உள்ள வரும். அப்போ 2011ங்கிறது நமக்கு என்ன கிழமைன்னு பார்த்தீங்க அப்படின்னு என்ன இயர்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்டினரி இயர். அப்போ இங்கேயும் 1. அடுத்து பாருங்க 2011லேருந்து 2012 எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 2012 பிப்ரவரி உள்ள வரும். 2012ங்கிறது நமக்கு ஒரு லீப் இயர். லீப் இயர்னா ஆட் டேஸ் எவ்வளவு 2. ஓகேவா? அப்போ 4 ஆட் டேஸ் வந்திருக்கு. அப்போ இந்த 4 ஆட் டேஸ் முன்னால் இருந்தால் பின்னால் வந்திருக்கீங்க. 2009லேருந்து 2012 வந்திருக்கீங்க. அப்போ ப்ளஸ் பண்ணணும். அப்போ 4 நாளை ப்ளஸ் பண்ணணும். ஃப்ரைடேலேருந்து 4 நாள் ப்ளஸ் பண்ணுங்க. சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. அப்போ அது என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். புரியுதா? ஓகேவா? ஒரே அடுத்தடுத்த ஆண்டாக கூட கொடுக்க மாட்டாங்க. 4 வருஷம் 5 வருஷம் கூட கேப் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆண்டுக்கு இடைப்பட்ட நாட்களை எழுதிட்டு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் டேஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க மார்ச் 18 2018ங்கிறது சண்டே. ஆகஸ்ட் 28 2018. அப்போ பாருங்க இயர் சேம் 2018, இங்கே 2018. ஆனால் இங்கே மார்ச் 18 கொடுக்குறாங்க, இங்கே ஆகஸ்ட் 28 கொடுக்குறாங்க. அப்போ டேட் அதாவது அந்த நம்பர் ஆஃப் டேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த் மட்டும் மாறி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதே மாதிரி எழுதிக்கணும். மார்ச் 18 இங்கே எடுத்துக்க. சேம் ஆண்டுனால சேம் இயர்னால அதை விட்டுறலாம். மார்ச் 18 நமக்கு என்னது சண்டே. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, ஆகஸ்ட் 28. அப்போ இடைப்பட்ட நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். மார்ச்னு பார்க்கும்போது மார்ச்சில் 18 நாள் வரைக்கும் முடிச்சிட்டான். 18ங்கிறது சண்டே, அதோட முடிச்சிருச்சு. அப்போ சண்டே நீங்கள் உள்ள கணக்கில் எடுத்துக்கூடாது, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ 18 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. மார்ச்சில் மொத்த நாட்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 31. அப்போ 31 18 போயிடுச்சு. 18 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வரும், 13 நாட்கள். இடைப்பட்ட நாளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. 13 நாட்கள். ஓகேவா? மார்ச் முடிஞ்சிச்சு. அடுத்து ஏப்ரல் மாதம் பார்க்கும்போது எனக்கு எத்தனை நாட்கள்னு கேட்டிங்கன்னா 30 நாட்கள். ஓகேவா? நான் இப்படியும் போடலாம், அல்லது ஆட் டேஸை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆட் டேஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த மாதத்தோடைய நாட்களை 7ஆல் டிவைட் பண்ணி மீதி எவ்வளோ வருதோ அதான் ஆட் டேஸ். 30 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 28 பேர், மீதி எவ்வளவு 2. அப்போ ஏப்ரல் மாதத்துடைய ஆட் டேஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2. இதே மே மாதம் 31 நாள். கரெக்டாக? அப்போ இங்கே ஆட் டேஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதை நமக்கு 3 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மீதி எவ்வளோ வரும் 3. அப்போ மே மாதத்துக்கு 3. இப்படி கூட நீங்கள் போடலாம். ஏன்னா ஆட் டேஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் மொத்தத்தையும் கூட்டி என்ன பண்ணுவீங்க, 7ஆல் வகுப்பீங்க. அதுக்கு முதலே வகுத்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். நான் ரெண்டையுமே போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள் 13 இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு 30 நான் இதில் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஆட் டேஸை வகுத்து மீதி வரதை எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இதே மே மாதத்துக்கு 31 நாட்கள். இங்கே ஆட் டேஸ்ன்னு பார்க்கும்போது 31 7ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 3 வரும். அப்போ 3ன்றதை போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு 30, இங்கே ஆட் டேஸ் 2. ஜூலைக்கு 31, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டேஸ் நமக்கு 3. கரெக்டாக? 31 7ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 3. சரியா? இப்போ பாருங்க ஆகஸ்ட் மொத்தம் 31 நாள் அப்படின்னு 31 எடுக்கக்கூடாது. அவன் எது வரைக்கும் தான் கேட்குறான், ஆகஸ்ட் 28 வரைக்கும் தான் கேட்குறான். அப்போ ஆகஸ்ட் 28 வரைக்கும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். 28 வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? சில இடத்துல என்ன பண்ணலாம், 28 7ஆல் டிவைட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். 28 7ஆல் டிவைட் பண்ணால் 0. அப்போ அது கணக்கில் எடுத்துக்காம கூட போடலாம். ஸோ அப்படியும் கூட போடலாம். அப்போ நான் 28 வச்சுக்கிறேன், இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆடேஸை இப்படி வச்சு போடுறேன். இப்போ பாருங்கள் கூட்டுறேன். 3 4 5 5 ஒரு 8 13, 13க்கு 3 மீதி 1 2 5 8 11 14 16 163 அப்படின்னு வருது. இங்கே பாருங்க நான் கூட்டி பார்க்குறேன். 3 5 இப்படியே கூட்டலாம். 15 20 23 நாட்கள் வருது. இப்போ பாருங்க நான் இதை 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 7ஆல் டிவைட் பண்ணால் பாருங்க 7 14 மீதி 2 23 7 எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துச்சு அப்படின்னா 21 போச்சு, மீதி 2. அப்போ மீதி ஆட் டேஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 வந்திருக்கு. இந்த ஆட் டேஸாக கணக்கெடுக்கும். எத்தனை டைம் வகுப்பட்டுருக்கோ அதை கணக்கெடுத்துறாங்க 2. இப்போ 23 நான் 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 7ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 7 21 போயிடுச்சு, மீதி எவ்வளோ வருது 2. அப்போ பாருங்க இங்கேயும் எனக்கு 2 ஆட் டேஸா, இங்கேயும் 2 ஆட் டேஸா. அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அதை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சம்மோட டியூரேஷன் உங்களுக்கு போகும். ஸோ இப்படி நீங்கள் டைரெக்டாக இடைப்பட்ட நாட்களும் எடுக்கலாம், அல்லது ஆட் டேஸ் வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதத்தோடைய நம்பர் ஆஃப் டே 7ஆல் டிவைட் பண்ணி மீதி வரக்கூடிய போட்டுடலாம். நீங்கள் ஈஸி தான், உங்களுக்கு வேற ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. எந்தெந்த மாதத்தில் 30 நாள் இருக்கோ அங்கே 2ன்னு போடுங்க, எந்த மாதத்தில் 31 இருக்கோ அங்கே 3ன்னு போடுங்க, அவ்வளோதான்.
ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அப்போ பாருங்கள் 2ங்கிறது இங்கே பாருங்கள் முன்னால் பேருக்க பின்னால் வந்திருக்கா. மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வந்திருக்கீங்க. அப்போ என்ன பண்ணும் ப்ளஸ் பண்ணும். அப்போ +2 சண்டேலேருந்து +2 பண்ணுங்கள். என்ன வரும் மண்டே டியூஸ்டே. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமைங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். இடைப்பட்ட நாட்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இயரை வச்சு பார்த்தோம். இப்போ பாருங்கள் நம்ம எதை வச்சு பார்த்துருக்கோம் அப்படின்னா இடைப்பட்ட நாட்களை மந்தை வச்சும் நாட்களை வச்சும் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்ம பாருங்கள். 6 ஜூன் 2020ங்கிறது நமக்கு சாட்டர்டே. நவம்பர் 26 2020 என்ன நாள்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஜூனில் 6 2020. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 26 சேம் இயர் தான், பிரச்சனை இல்லை. ஓகேவா, அப்போ இடைப்பட்ட நாட்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் ஜூனில் மொத்தம் எத்தனை நாட்கள் கேட்டிங்க அப்படின்னா 30 நாட்கள். அதில் 6 நாட்கள் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக, ஏன்னா 6ஆவது நாள் என்னன்னு கொடுத்துட்டாங்க, சாட்டர்டேன்னு கொடுத்துட்டாங்க. 6 நாள் முடிஞ்சு போச்சு. அப்போ மீதி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. 30ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 24. அப்போ 24ன்னு எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், அந்த 24 ஆட் டேஸாக இப்படி போடாமல் 24 என்ன பண்ணுறேன் 7ஆல் டிவைட் பண்ணி போடுறேன். அப்போ 3 21 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு 3, இப்படியும் போடுறேன். அடுத்து பாருங்கள் ஜூன் முடிஞ்சிச்சு. அடுத்து ஜூலைன்னு பார்க்கும்போது நமக்கு 31 நாட்கள். ஆனால் இங்கே என்ன பண்ணலாம் ஆட் டேஸ்ன்னு பார்க்கும்போது 3ன்னு போட்டுடலாம். அப்படி தான் 31 7ஆல் டிவைட் பண்ணால் மீதி 3. அப்போ ஜூலை முடிஞ்சு. அடுத்து ஆகஸ்ட்டுக்கு 31 நாட்கள். ஆட் டேஸ்ன்னு பார்க்கும்போது 3. செப்டம்பர் 30 நாட்கள். இங்கே ஆட் டேஸ் 2. அக்டோபர் 31 நாட்கள். ஆட் டேஸ் எனக்கு 3. அக்டோபர் முடிஞ்சிச்சு. நவம்பரில் மொத்தம் 26. அப்போ 26 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 21 பேரும் மீதி எவ்வளோ வரும் 5, இப்படியும் போடலாம். ஓகே, சரி இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டுறேன். 3 3 6 9 11 14 14 ஒரு 7 14 ஒரு 5 19 நாட்கள். இங்கே கூட்டி பார்க்குறேன். 4 6 12 13 13க்கு 3 மீதி 1 3 6 9 12 15 15 17 173. பாருங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் 173 டிவைட் பை 7 போட்டு பாருங்கள். 7 14 மீதி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் 3 33னா 3 3ஓட 33. அப்போ 4 7 28. அப்போ 4 7 28. அப்போ இது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளவு 28. 33ல் 28 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 நாள், 5 ஆட் டேஸ். இங்கே பாருங்கள் 19 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 7 14 மீதி எவ்வளோ வரும் 5. அப்போ சேம், ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். இப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும், இப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு போட்டு போயிருவீங்க. ஓகேவா, ஸோ அப்போ 5 நாட்கள். சில இடங்கள் என்ன பண்ணலாம் 7 7 14 21 அப்படியே ஆட் பண்ணும்போது வந்துச்சுன்னா அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 3 6 9 11 14 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு 7 மடங்காக தானே வருது, அப்படி விட கேன்சல் பண்ணலாம். இல்லை எனக்கு அது புரியல சார் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரி அப்போ 5, அப்போ 5 நாள் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா, ப்ளஸ் பண்ணும். அப்போ சனிக்கிழமைலேருந்து 5 நாளாக ப்ளஸ் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 5ஆவது நாள் வியாழக்கிழமை. அப்போ வியாழக்கிழமைன்றது நமக்கு தேர்ஸ்டே. ஓகேவா, தேர்ஸ்டேன்றது கரெக்டான ஆன்சர். வியாழக்கிழமைங்கிறது தேர்ஸ்டே. ஓகேவா, 5ஆவது நாள் நமக்கு தேர்ஸ்டே வரும். அப்போ +5. ஓகேவா, இதே உங்களுக்கு முன்னாள் நவம்பரை கொடுத்துட்டு ஜூன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆனால் என்ன பண்ணணும் கிடைக்கிற ஆட் டேஸை மைனஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அடுத்த போயிடலாம். 3வது டைப்பை பாருங்கள். 3வது டைப் நமக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இயரும் வேறு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டும் வேறு. ஆகஸ்ட் 1 2022, ஏப்ரல் 1 2022, ஆகஸ்ட் 21 2024. சார் இந்த மாதிரி வரும்போது என்ன சார் பண்ணலாம், நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஒன்று என்ன பண்ணுங்கள் ஒரே டேட்டை வச்சு இயரை என்ன பண்ணுங்க அப்படின்னா மேட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த இயருக்கு ஒரே டேட்டை மேட்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கண்டுபிடிங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏப்ரல் 1 2022 இருந்து ஏப்ரல் 1 2023 அடுத்து ஏப்ரல் 1 2024 எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டு தானே? ஓகேவா, ஸோ அப்போ இப்படி இயரை மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, 2022 2024 இயரை மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சேம் இயர் டிஃப்ரெண்ட் டேட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த மந்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆட் டேஸ் கண்டுபிடிப்போம்ல, அப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா இதே டேட்டை மேட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயரை மாற்றலாம். எப்படி கொண்டு போனாலும் நமக்கு ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டேட்டை மேட்ச் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். ஏப்ரல் 1 இங்கேருந்து
ஆகஸ்ட் 21 இதை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? சரி பாருங்க, அப்போ ஏப்ரல்ன்றது எனக்கு 1ங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்போ ஏப்ரலில் மீதி எவ்வளோ நாள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 30ல் 1 போயிடுச்சு அப்படின்னா மீதி 29 நாட்கள் இருக்கும். ஓகே, 29 ஆட் டேஸ்ன்னு பார்க்கும்போது நான் ஆட் டேஸாக போடுறேன். நான் சொல்கிறேன் ஆட் டேஸாக நான் என்ன பண்ணிக்கிறேன் எழுதிக்கிறேன். ஓகே, 29 7ஆல் அடி கொடுத்தேன் அப்படின்னா 4 7 28 பேரும் மீதி 1. ஓகேவா? அப்போ 1. அப்போ ஏப்ரல் முடிஞ்சு. அடுத்து மேன்னு பார்க்கும்போது 31 நாட்கள். நான் ஆட் டேஸ்னா 3. அப்புறம் ஜூன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டேஸ் 2 30 நாட்கள் தான், அதனால் ஆட் டேஸ் 2. ஜூலைனா எனக்கு 3. ஆகஸ்ட் எனக்கு 21 தான் எடுத்துக்கணும். 21 7ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா அது அப்படியே வகுப்பட்டு போயிடும். அப்போ 0 தான். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 4 4 3 7 9. இங்கே 9 நாட்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 9 ஆட் டேஸ்ன்றது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் 21 வந்துட்டேன். இந்த ஆகஸ்ட் 21ங்கிறது 2022க்கு வந்திருக்கேன். ஆகஸ்ட் 21 2022க்கு நான் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதே டேட்டா அப்படியே மேட்ச் பண்ணுறேன். ஆகஸ்ட் 21 2023க்கு எத்தனை ஆட் டேஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆகஸ்ட் 21 2024க்கு எத்தனை ஆட் டேஸ்ன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்போ எந்த வருஷத்தோட பிப்ரவரி இது உள்ளே வரும்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள், 2022 பிப்ரவரி ஆல்ரெடி முன்னால் இருக்கும், முடிஞ்சு போயிடுச்சு, இது உள்ளே வராது. அப்போ எந்த வருஷத்தோட பிப்ரவரி தான் இதுக்குள்ளே வரும் அப்படின்னா 2022 ஆகஸ்ட்லேருந்து 2023 ஆகஸ்ட் எடுக்கும்போது 2023 பிப்ரவரி தான் உள்ளே வரும். அப்போ 2023 பிப்ரவரின்றப்ப 2023ங்கிறது நமக்கு என்ன இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி இயர். அப்போ இந்த இடத்துல எனக்கு +1. ஓகே, ஆர்டினரின்றப்ப ஆட் டேஸ் 1. அடுத்து பாருங்கள், 2023 2024 ஆகஸ்ட் எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும், 2024 பிப்ரவரி உள்ளே வரும். 2024ங்கிறது எனக்கு ஒரு லீப் இயர். அப்போ இந்த இடத்துல எத்தனை ஆட் டேஸ் வரும்னு கேட்டிங்கன்னா +2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேட்டை மேட்ச் பண்ணும்போது ஆட் டேஸ் எவ்வளோனா 9, இயரை வச்சு மேட்ச் பண்ணும்போது 1 + 2 மொத்தம் 3, மொத்தம் எவ்வளோன்னா 12. அப்போ மொத்தம் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2க்கும் இடைப்பட்ட ஆட் டேஸை கண்டுபிடிச்சிட்டிங்க. 12 வந்திருக்கு. அப்போ 12 7ஆல் டிவைட் பண்ணும்போது 1 7 7 மீதி எவ்வளோ வரும், 5 வரும். அப்போ 5 என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். 5 டேஸை ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், ஃப்ரைடேலேருந்து ப்ளஸ் பண்ணுங்கள். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே தான் கரெக்டான ஆன்சர். புதன்கிழமைங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ஏப்ரல் 1லேருந்து ஆகஸ்ட் 1 அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது கான்செப்டை பார்த்தோம்ல, அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டை மேட்ச் பண்ணிட்டோம். டேட்டை மேட்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இயரை ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயரை மேட்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏப்ரல் 1லேருந்து ஆகஸ்ட் 21 கண்டுபிடிச்சி அதுக்கு இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆகஸ்ட் 21 2022லேருந்து ஆகஸ்ட் 21 2023க்கு நடுவில் ஒரு ஆட் டே அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஆகஸ்ட் 21லேருந்து ஆகஸ்ட் 21 2024 2 ஆட் டேஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக ஆட் டேஸ் 9 + 3 எடுத்து 12. 12 7ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி எவ்வளோ வரும், 5 நாட்கள். 5 நாட்களை ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் இது அதே சமயம் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்த்துருவோம். பாருங்கள், செப்டம்பர் 19 2021ங்கிறது எவ்வளவு, என்னதான் ஃப்ரைடே. எனக்கு என்ன கேட்குறேன், மார்ச் 2027 நமக்கு என்ன கிழமைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கான்செப்டை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே 2011, இங்கே 2012 இடைப்பட்ட மாதங்கள் பாருங்கள், செப்டம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் தான் வருது. அப்போ இடையில என்னெல்லாம் வரும் பாருங்கள், செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாதம் தான் உள்ள வரும். இப்போ நீங்கள் இதுக்காக உட்காந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா டேட்டையும் இதையும் மேட்ச் பண்ணிடக்கூடாது. இந்த கான்செப்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கொண்டு போயிடலாம். பாருங்கள், செப்டம்பர் நமக்கு 30 நாட்கள் கொண்டது, அதில் 19 நாள் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ நாள் இருக்கும், 11. அப்போ செப்டம்பருக்கு 11 நாட்கள். ஓகேவா? அடுத்து அக்டோபர் பார்க்கும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது 2011 சொல்கிறேன், 2011 செப்டம்பரில் சொல்கிறேன். 11 நாட்கள் எடுத்துட்டோம். 2011 அக்டோபருக்கு 31 நாட்கள் நான் ஆட் டேஸ் போடுறேன் 3. அடுத்து 2011 நவம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது அக்டோபருக்கு, அடுத்து நவம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 நாட்கள், அப்போ ஆட் டேஸ் 2. டிசம்பருக்கு பார்த்தீங்கன்னா 31 நாட்கள், ஆட் டேஸ் 3. அடுத்து என்ன வந்துடும், 2012 ஜான்வரி பார்த்தோம் அப்படின்னா 31 நாட்கள், அதனால் ஆட் டேஸ் 3. பிப்ரவரின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிப்ரவரி லீப் இயராக இருந்துச்சுன்னா 29 நாட்களை கொண்டது, ஆர்டினரி இயராக இருந்துச்சுன்னா 28 நாட்களை கொண்டது. இப்போ 2012 லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பார்த்தீங்கன்னா
இது ஒரு லீப் இயர். அப்போ லீப் இயர்னா நமக்கு எத்தனை நாட்கள்? 29 நாட்கள். அப்போ 29 டிவைட் பை 7 போட்டிங்க அப்படின்னா 4 7 28 போச்சுன்னா மீதி 1. அப்போ பிப்ரவரிக்கு 1. நல்லா இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து பாருங்கள், மார்ச் நமக்கு என்ன கேட்குறாங்க? மார்ச் 27. அப்போ மார்ச் 27 போடாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 27 நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். மீதி எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 6. மீதி பிப்ரவரிக்கு 1, மார்ச்சுக்கு 6. அல்லது எனக்கு இது எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே டேரெக்டாக கூட போட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஆர்டேஸ் கண்டுபிடிக்கலாம். 11 4 11 3 14 அப்படி கூட கேன்சல் பண்ணலாம். அல்லது அப்படியே போடுறேன். 14 16 19 22 23 29 29 ஆர்டேஸ் வருது. டிவைட் பை 7 போட்டிங்க அப்படின்னா 29ல் 7ஆல் டிவைட் பண்ணும்போது 4 7 28 பேரும். மீதி எவ்வளோ வரும்? ஒரே ஒரு நாள் வரும். ஒரே ஒரு ஆர்டேஸ், அதை ப்ளஸ் பண்ணும். அப்போ ஒரு டே ஆர்டேஸ்னால் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் ஒரு டே ப்ளஸ் பண்ண என்னது? சாட்டர்டே தான் ஆன்சர். சனிக்கிழமைங்கிறது கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஓகேவா? நீங்கள் இயரை விட்டு இயரை ஜம்ப் பண்ணும்போதோ அல்லது மந்தை விட்டு மந்த் ஜம்ப் பண்ணும்போதோ அல்லது ஒரே வருஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இயரும் மந்த்தும் ஜம்ப் பண்ணும்போதோ எப்படி அந்த சம்மை கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்செப்ட் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆட் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. இதுதான் ஆட் டேஸ் வச்சு கொடுக்க வேண்டியது. 3 டைப்பும் நம்ம பார்த்துட்டோம். 2 சம்மை பார்த்துட்டோம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டவுட்டை தெரிவிக்கலாம். உங்களுக்கு அந்த சம்மை சால்வ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, ரெண்டாவது ஃபைண்ட் த டேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா கான்செப்ட். ஓகேவா? ஃபார்முலா கான்செப்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி பாருங்க, இந்த இடத்துல ஃபார்முலா படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கோடு எல்லாம் படிச்சுக்கணும். என்னென்ன கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இயர் கோடு, மந்த் கோடு, இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மந்த் கோடு. இந்த மந்த் கோடை ஞாபகம் வச்சுக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு சொல்லி நம்ம டிசம்பர் வரைக்கும் போட்டிருக்கோம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 033 இங்கே 035, 033 இங்கே 035. இடையில பாருங்க 614 625 அப்படின்னு போட்டுக்கோங்க. 614 625 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, 033 614 625 035 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு மொபைல் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 4 டைம் சொல்லுங்க. 033 614 625 035 அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதுதான் மந்தோட கோட். ஓகேவா? எந்த மந்த் கொடுக்குறாங்களோ அந்த மந்த் கோடை நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. அந்த ஆன்சரை வச்சு உங்களுக்கு ஆன்சர் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். இதில் ஏதோ ஒரு நம்பர் தான் உங்களுக்கு மீதி வரும். 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? முழுசாக டிவைட் ஆகிடுச்சுன்னா 0 வரும். முழுசாக டிவைட் ஆகும் போது மீதி 1 வந்துச்சுன்னா அந்த 1, 2 வந்துச்சுன்னா 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். அப்போ எத்தனை நாள் மீதி வருதோ அதான் இந்த இது. ஒருவேளை 1 மீதி வந்துச்சுன்னா அது மண்டேவாக இருக்கும். 4 மீதி வந்துச்சு அப்படின்னா அது தேர்ஸ்டேவாக இருக்கும். 3 மீதி வந்துச்சுன்னா அது வெனஸ்டேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மீதி வரக்கூடிய நாட்களை வச்சு நம்ம சொல்லணும். சண்டேலேருந்து ஆரம்பிக்கும். சண்டே, மண்டே அப்படின்னு போட்டுக்கோங்க. 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரி, இப்போ மந்த் கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 033 614 625 035. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கடைசியாக இயரோட கோடு. ஓகேவா? இயரோட கோடு. ஸோ ஏன்சர் இதான் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. ஃபார்முலா மெத்தட்ன்றது ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு போட்டு போயிடலாம். பாருங்க, இயர் கோடுன்ற பேர் ரொம்ப சப்பையா. ஓகேவா? நூற்றாண்டுக்குள்ள கணக்கு 1600லேருந்து 1699க்குள்ள கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 6. எப்படி சார் ஞாபகம் வைக்கலாம்? இங்கே பாருங்க, 1600 600லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 அப்படின்னா இங்கே 6, 1600லேருந்து. அதே 1700லேருந்து 1799னா 4, அப்படியே 2 குறையும். அடுத்து பாருங்க, 1800லேருந்து 1899 வரைக்கும்னா 2. அடுத்து பாருங்க, 1900ல இருந்து நமக்கு 1999 வரைக்கும் அப்படின்னா 0. அகெயின் அந்த சைக்கிள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். 2000லேருந்து 2099னா 6, 2100லேருந்து 2199னா 4. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 1600லேருந்து 1699னா 6. அப்போ 1700லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4, 1800லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2, 1900லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு 0, 2000 இருந்துச்சுன்னா மறுபடியும் அகைன் சைக்கிள் 6ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? பொதுவாக உங்களுக்கு எந்த வருஷம் அதிகமாக கேட்கப்படும் கேட்டிங்கன்னா இந்த 2000லேருந்து 2099 அதிகமாக கேட்கப்படும். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? 2000லேருந்து 2099 வரைக்கும் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா இயர் கோடு என்னது? 6 ஞாபகம் வச்சுக்கோங்க.
2000க்கு முன்னால அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது 2K கிட்ஸ்ல இருந்து 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2K அப்படின்னாலே 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2Kக்கு முன்னால 0 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1900ல இருந்து 90s கிட்ஸ்லாம் சொல்றோம்ல, அப்போ அதில் 0ன்றது வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 90s கிட்ஸ் அப்படின்றது 2K அப்படின்னா 6ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெஜாரிட்டி கேட்பாங்க. இந்த ரெண்டு தான் மெஜாரிட்டியாக கேட்பாங்க. ஓகேவா? சரி, அப்போ உங்களுக்கு மந்த் கோடு படிச்சாச்சு, இயர் கோடை படிச்சாச்சு, மீதி வர்றதை வச்சு எந்த கிழமைன்றதை எடுக்கிறத நீங்கள் படிச்சாச்சு. அதான் அந்த 2 ஸ்லைடில் பார்த்தோம். ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், எப்படி உங்களுக்கு சம் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜனவரி இல்லை சம்மளே பார்த்துரும். ஓகேவா? சம்மளே பார்த்துரும். நீங்கள் ஒன்றும் இல்லை பாருங்கள், ஃபார்முலா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவன் கொடுத்துருக்க வருஷம் கொடுத்துருப்பான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜனவரி 26, 2001 இப்படி கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணும், இந்த 3 இருக்கும். இந்த 3 தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. 2001ங்கிறது இயரு, ஜனவரி மாதம் 26ஆவது நாள். ஓகேவா? பாருங்க, கொடுத்துருக்க இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். இப்போ 2001ல் லாஸ்ட் 2 டிஜிட் எவ்வளவு? 01. அடுத்து என்ன பண்ணணும், லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணி கோஷியன்ட் எடுத்துக்கணும், ரிமைண்டரை விட்டுறணும். கோஷியன்ட் அப்படின்னா ஈவ் எடுத்துக்கணும். ஈவ்னா இப்போ பாருங்க, 1 4ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம் டிவைட் பண்ண முடியும்? ஒரு டைம் கூட டிவைட் பண்ண முடியாது. அப்போ 0 தான் எடுத்துக்கணும். சார் அப்போ மீதி 1 வருது, அந்த மீதியை விட்டுறணும். இதே 2025ன்னு வச்சுக்கோங்களேன். 2025ன்னு வச்சுக்கோங்களேன். 25 தான் லாஸ்ட் 2 டிஜிட். அந்த 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 6 24. அப்போ எத்தனை டைம் டிவைட் பண்ண முடியும்? 6 டைம் டிவைட் பண்ண முடியும். மீதி எவ்வளோ வருது? 1. அந்த 1 விட்டுறணும். எவ்வளவு டைம் டிவைட் ஆகுதோ அந்த கோஷியண்டை எடுத்துக்கணும். அப்போ இதில் 6ன்றதை எடுத்துக்கணும். ஓகே, அதான் இதில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஈரோட லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். அடுத்து ஈரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய கோஷியண்டை எடுத்துக்கணும். ஓகேவா? கோஷியண்டை எடுத்துக்கணும், மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, இயரோட கோடு. இப்போ பாருங்க, 2000ல் இருந்தே நமக்கு என்ன கோடு வரும்னு கேட்டிங்கன்னா 6ங்கிறது கோடாக வரும், நமக்கு தெரியும். அப்போ இயரோட கோடு இங்கே என்ன வரும்? 6 அப்படின்னு எடுத்துக்கணும். மந்த் கோடு நமக்கே தெரியும். ஜான்வரிக்கு மந்த் கோடு என்னது? ஜான்வரினா 0 படிச்சிங்களா? அப்போ 0. ஓகேவா? கடைசி என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்க டேட் என்னது? 26. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணோம். மீதி எவ்வளோ வருதோ அதை வச்சு அது என்ன கிழமைன்னு சொல்லுவோம். ஓகே, சமுக்குள்ள பேர்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இயரை வச்சு 3 எடுக்கும். ஃபர்ஸ்ட் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட், அடுத்து இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணி கோஷியன்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். 3வது இயரோட கோடு எடுத்துக்கிறோம். 4வது மந்த் கோடு, 5வது அந்த டேட்டு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, பேர்லாம் சம்மு பாருங்க, ரொம்ப ஈஸியானது இது. பாருங்க, கொடுத்துருக்கிறது பாருங்க, என்ன கொடுத்துருக்கான்? ஆகஸ்ட் 14, 1947 என்ன கிழமை? சப்பே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, 1947 லாஸ்ட் 2 டிஜிட் 47. அடுத்து 47 4ஆல் டிவைட் பண்ணி கோஷன்ட்டை போடணும். 47 டிவைட் பை 4 போட்டிங்க அப்படின்னா 47 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 11 4 44. 12 நாளில் 48 போயிடும். அப்போ வராது. அப்போ 11 நாள் தான் 44 வரும். அப்போ 11 டைம் போகும். ரிமைண்டரை விட்டுறணும். ஓகேவா? 11 ப்ளஸ் இயருக்கு கோடு 1990 வந்தாலே என்ன வரும்னு பார்த்தோம்? 0ன்னு போடணும்னு பார்த்தோம். அப்போ 0. அடுத்து ஓகேவா, அது 1974 இருந்தாலும் சரி, 1985 இருந்தாலும் சரி, 1900லேருந்து 1999 வரைக்குமே கோடு என்னது தான்? 0 தான். அதை மறந்துட வேணாம். அப்போ இயரை வச்சு 3 போட்டாச்சு. அடுத்து மந்த்னு பார்க்கும்போது ஆகஸ்ட்டுங்கிறது 8வது மாதம். ஓகேவா? அப்போ 8வது என்ன வருதுன்னு பாருங்க, 033 3 மாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 614 முடிஞ்சு போச்சு. அடுத்து 62. அப்போ ஆகஸ்ட் மாதத்தோடைய கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 2. புரியுதா? ஓகேவா? நீங்கள் அந்த கோடை படிச்சிருக்கீங்களா? அதை ஞாபகம் 033 614 62. 8வது மாதம் தான் ஆகஸ்ட் மாதம். அப்போ 2 தான் கோடு. ஓகேவா? அடுத்து டேட் என்ன கொடுத்துருக்கான்? 14. அவ்வளோதான். டிவைட் பை 7 பண்ணணும். ஸோ பாருங்கள், 47 11 58 58 2 60 60 14 74. 74 டிவைட் பை 7 போடுங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 7 70. அப்போ 10 7 70. அப்போ மீதி 70ல் 74ல் 70 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும்? ரிமைண்டர். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரிமைண்டர் தான் நீங்கள் கணக்கில் எடுத்து அது என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணுமே தவிர எத்தனை டைம் வகுப்பட்டுருக்கு அப்படின்றத இங்கே எடுக்கக்கூடாது. கோஷியண்டை ஒரே ஒரு இடத்துல தான் எடுக்கணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டு 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணி கோஷியண்டை அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் ஈவ் எடுக்கணும். மற்ற எல்லா இடத்துலையுமே ரிமைண்டர் தான் கணக்கில் எடுப்பீங்க. ஸோ அப்போ மீதி எவ்வளோ வருது? 4 வருது. அப்போ 4னா என்னென்னா, சண்டேனா 0, 1னா மண்டே, 2னா டியூஸ்டே, 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை. தேர்ஸ்டேங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தேர்ஸ்டேங்கிறது இங்கே கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீ ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டாலே போதும், ஈஸியாக போட்டுடலாம். சரி பாருங்கள், இன்னொரு டைம் இதே நம்ம பார்ப்போம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
வாட் வில் பி த டே ஆஃப் வீக் ஆன் 15 ஆகஸ்ட் 2010. ஓகேவா? சரி, இப்போ இப்படி கூட கண்டுபிடிப்போம். ஏன் நம்ம போய் ஒரே ஆகஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம்? ஆகஸ்ட் வேணாம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்குள்ள நாள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30, 2025 கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட், ஃபர்ஸ்ட் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துட்டோம் 25. அடுத்து இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 25 4ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம் போகும். அப்போ 6 4 6 24, அப்போ 6 டைம் போகும் 6. அடுத்து 2000க்கு 2K வந்தாலே என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 6ங்கிறது தான் கோடு. ஸோ அப்போ 6 போட்டுருவீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த் கோடு ஆகஸ்ட்ன்றப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும், 8வது மாதம். 8வது மாதம்னாலே 6 to 5ன்றப்ப 2 தான். அடுத்து டேட் எனக்கு 30 டிவைடட் பை 7. ஓகேவா? 25 ஒரு 6 31 31 6 37 37 ஒரு 2 39 39 ஒரு 30 போட்டிங்க அப்படின்னா 69. அப்போ 69 டிவைடட் பை 7 எத்தனை டைம் போகும் பாருங்க. ஸோ நமக்கு 9 7 63. கரெக்டாக 9 7 63. அப்போ 63 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 6. அப்போ மீதி 6 வருது. 6னா என்ன? ஒன்றுமே இல்லை. பாருங்கள், 0னா சண்டே, 1 மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே. இன்னைக்கு என்ன கிழமை? சாட்டர்டே, சனிக்கிழமை. நீங்கள் உங்களோட பிறந்தநாள் டேட்டை வச்சு போட்டு கூட நீங்கள் இதை பார்க்கலாம். போட்டு பாருங்கள், 2 டைம் ஒரு டேட் எடுத்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு வரும். இன்னைக்கு இந்த வருஷத்தில் தீபாவளி எந்த கிழமை வரும்? போட்டு பாருங்கள், ஆன்சர் வந்துடும். பொங்கல் என்ன கிழமையில வந்துச்சு? போட்டு பாருங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன டேட்டை கொடுத்துட்டு இது என்ன கிழமைன்னு கேட்டாலும் ஃபார்முலா வச்சு போடலாம். இயரை வச்சு 3 போடணும். இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணி கோஷன் எடுத்து போடணும். 3வது இயருக்கு கோடு வச்சுருந்தோம், அந்த கோடை போடணும். 4வது பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்துக்கான கோடு. 5வது பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு டிவைட் பை 7 போட்டால் போதும். அதை கூட்டி வரக்கூடிய அந்த சம்மை 7ஆல் டிவைட் பண்ணி எவ்வளவு ரிமைண்டர் இருக்கோ, எவ்வளோ மீதி இருக்கோ அந்த மீதியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நமக்கு நம்ம இந்த 2 டைப்பும் நம்பராக எந்த டே கண்டுபிடிக்கின்றதை பார்த்துருக்கோம். இன்னொரு ஷார்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய டைப்பை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.